தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்புங்கிறத ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கோம். அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை எடுத்து கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படின்னா அந்த நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை 3 டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போதும். அது SOS கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இமிடியேட்டாக SOS கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இமிடியேட்டாக நம்மளால் அங்கே அனுப்ப முடியும். நீங்கள் 100க்கு கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த மொபைலை வந்து காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே போதும். ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும். அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு SOS பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். கால் இமீடியட்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு இங்கே வந்துடும். உடனே வந்து SOSனால் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வேறு. இமீடியட்டாக வந்து போலீஸ் ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னது தவறான தகவல் இது குறித்து சமூக வலைதளத்துல போடுறது, அவங்க ஒரு பர்செப்ஷன் சொல்லி நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணே அந்த இடத்துக்கு போனது தப்புங்கிற மாதிரி எல்லாம் நரேட்டிவ் செட் பண்றாங்க. we request people from desisting. அவங்களோட வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவசியை வந்து we have to respect. ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம், தேர் திங்.